நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். அந்த கண்ணீர் நிச்சயமாக மோடி RSS ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். அந்த கண்ணீர் நிச்சயமாக மோடி RSS ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலில் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த பெண் என்ன சொன்னார் என்பதையும் நீங்கள் பாருங்கள். हम नहीं जीत पाए पर आप लोगों का बहुत बहुत धन्यवाद। और एक बात और कहना चाहूंगी कि लड़ाई लड़ी पूरे दिल से लड़ी, लेकिन अगर प्रेसिडेंट ब्रिजभूषण जैसे आदमी जैसा ही रहता है, उसका बिल्कुल सही होगी है, उसका बिजनेस पार्टनर है, वो अगर इस फेडरेशन में रहेगा तो मैं अपनी कुश्ती को त्यागती हूँ और मैं आज के बाद कभी भी आपको बस सभी देशवासियों को धन्यवाद जिन्होंने आज तक हमारा सपोर्ट किया और मुझे बजरंग और निवेश का आप लोग की कुश्ती खेलेंगे या आप भी साक्षी की तरह उन्हीं के साथ फैसला ले रहे हैं? बिल्कुल भैया भाई निकलो சாக்ஷி மாலிக் உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்திய நாட்டினுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய மகத்தான மல்யுத்த வீராங்கனை. ஒலிம்பிக்கில் நம்ம நாட்டிற்காக மெடல் வாங்கி கொடுத்த வீராங்கனை. அந்த வீராங்கனை தான் டெல்லியில நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணீர் மல்க தான் அணியக்கூடிய காலணியை எடுத்து மேசையின் மீது வைத்துவிட்டு சொல்கிறார், நான் இந்த மல்யுத்தம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று. ஏன் நல்ல இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு ஆடலாம் அவங்க. ஏன் சாக்ஷி மாலிக் திடீர்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஒண்ணு புதுசா சொல்ல போறதில்லை. சில மாதங்களுக்கு முன்பு RSS என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை சார்ந்த, இன்றைக்கு மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவன், அவனுடைய பெயர் பிரிஜ் பூஷன் என்று உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவன் மல்யுத்த அமைப்பினுடைய இந்திய அளவிலான தலைமை பொறுப்பிற்கு வருகிறான். வந்தவன் என்ன செய்திருக்கிறான்? அங்கு இருக்கக்கூடிய பாலியல் தொல்லை அங்கு இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறான் என்கிற பெயரில் அந்த வீராங்கனைகள் அவன் மீது புகார் அளித்தார்கள். ஆனால் பிரிஜ்பூஷன் என்று சொல்லக்கூடிய RSS பாஜகவை சார்ந்தவனை மோடியும் பாஜகவும் பாதுகாத்தது. கடைசியில இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு வந்ததற்கு பிறகு அவனை தற்காலிகமாக அவனை மல்யுத்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து சற்றே விலக்கி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் மோடி செஞ்சிருக்கிறார். சரியா? சரி, இப்ப எதற்காக சாக்ஷி மாலிக் இப்படி ஒரு விஷயத்தை வெளியே சொல்றாங்க, எதற்கு கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு தினத்திற்கு முன்பு இந்தியாவினுடைய மல்யுத்த அமைப்பிற்கான தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறார். சரியா? இந்த சஞ்சய் சிங் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் இந்த பிரிஜ்பூஷன் என்று சொல்றோம் இல்லையா, இந்த பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர், இந்த RSS காரன், அவனுடைய நெருங்கிய நண்பர். அவனை
முக்கியமான வேட்பாளராக நிறுத்தி 40 வாக்குகள் பெற்று அவன் வெற்றி பெற்றிருக்கிறான். இவனை எதிர்த்து போட்டியிட்டது, அதாவது மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண் வீராங்கனை மல்யுத்தத்தினுடைய இந்த தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று ஒரு பெண்ணை நிறுத்தினார்கள். அவர்கள் 7 வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள். சஞ்சய் சிங் வெற்றி பெற்றிருக்கிறார். பிரிஜ்பூஷனுடைய ஆதரவாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த பிரிஜ்பூஷன் என்று சொல்லக்கூடியவனை மேல இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவனை விலக்கி வைத்திருக்கிறார்கள். இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் என்று சொல்லக்கூடியவரை இந்த மல்யுத்த வீராங்கனைகள் சந்திக்கிறார்கள். சந்திச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரிஜ்பூஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியன், இவனுடைய தொடர்புடைய யாரையுமே நீங்க இந்த தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது அப்படின்னு அனுராக் தாக்கூர் கேட்கிறாங்க. ஆனால் அனுராக் தாக்கூர் உடனே என்ன சொன்னாரு, கண்டிப்பாமா, நாங்க தான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ நாரி சக்தி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், வடை சுட்டு கொண்டிருப்பவர்கள், நீங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோமா? கண்டிப்பா பிரிஜ்பூஷன் தொடர்புடைய எவனையுமே நாங்க இந்த பொறுப்பிற்கு கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் சஞ்சய் சிங் போட்டியிட முடிந்தது. சஞ்சய் சிங் வெற்றி பெற்றிருக்கிறார். இதை பொறுக்க முடியாத அந்த பெண் இன்றைக்கு கண்ணீர் மல்க, அதாவது இதயமே வெடித்து போகும் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு காட்சி இல்லையா. இது மோடி ஆட்சியினுடைய சாதனை. பெண்கள் கண்ணீர் வடிக்கப்படுவது, பெண்கள் நிர்வாணமாக விரட்டி அடிக்கப்படுவது, பெண்கள் கொடுமையான முறையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது, பெண்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பது. குஜராத்தில் மட்டும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் காணவில்லை. மோடியினுடைய ஆட்சி லட்சணம். உலகத்துல நான் கேட்கிறேங்க, உலகத்துல எந்த ஒரு நாட்டிலும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது வைக்கப்பட்டால் இதற்கு முன்னாடியே அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் பதவி விலகி இருப்பார்கள். இதான் உலக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இவ்வளவு பெரிய அளவுல குற்றச்சாட்டுக்கள் ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்பட்ட பிறகும் கூட ஒண்ணு நடக்காது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாஜக எம்எல்ஏ போக்சோ சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கு? என்ன நடந்துரும்? நான் இந்திய மக்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு வேற ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்திய மக்களை பார்த்து கேட்கிறேன், என்ன முடிவெடுக்க போகிறீர்கள்? வீட்டில் பெண்கள் இருக்கக்கூடிய, நம்முடைய எல்லாருடைய வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா? பெண்கள் எல்லோருடைய வீட்டிலும் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள்? இந்த பாஜக ஆட்சியை தொடர்வதற்காக நீங்கள் முடிவெடுக்கிறீர்களா, இல்லை இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முடிவுகளை? எப்படி இருந்தாலும் நான் சொல்றேன், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ நாரி சக்தி என்று இந்திய பெண்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு இந்த பெண்களுடைய கண்ணீர் முடிவு கட்டும் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகமில்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.